ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ அப்கமிங் ப்ரெஸ் மீட் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்ச மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. பட் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு கிடைக்கல. ஷூட்டிங் ஸ்பாட் பிடிஎஸ் அப்டேட்ஸில் எதுவும் கிடைக்கல. மேபி வந்து அப்கமிங் ப்ரெஸ் மீட் ஷூட் பண்ண மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு பிடிஎஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ என்ன ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ நம்ம ஷாத்திக், அதாவது ராகினி, அவங்க கேங்கெல்லாம் சேர்ந்து வெனிலாவை விஜய்க்கு ஆப்போசிட்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்கிறதாகவும் அவங்கள விஜய் அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கதாகவும் நமக்கு ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ட்ராக் கொண்டு வருவாங்களான்னு கேட்டால் எனக்கு டவுட் தாங்க. 50-50 தான். என்னை பொறுத்த வரைக்கும் 100% நல்லா ஷூராக சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த விஜய் மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை. ஏதாவது மேலே தப்பு, சின்னதாக தப்பு இருந்தால் கூட நம்ம ஓகே ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அசிங்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை. அவங்களா விட்டு போனதுக்கு விஜய் எப்படி பொறுப்பாக முடியும்? விஜய் எப்படி நியாயம் கேட்க விஜய் கிட்ட எப்படி நியாயம் கேட்க முடியும்னு எனக்கு தெரியல. அவர் இருந்து கூட இருந்து பார்த்துக்கிறதே ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் தெரியல எப்படி கொண்டு போகிறாங்க ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ப்ரெஸ் மீட் கொண்டு வந்தால் அந்த இடத்துல விஜய்க்கு துணையாக காவேரி வந்து நின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அசிங்கப்படாமல் பாதுகாக்கிறதுக்கு காவேரி ஒரு தூண் மாதிரி விஜய்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பாப்போம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பிடிஎஸ் எதுவுமே கிடைக்கலங்க ப்ரெஸ் மீட் இருந்த மாதிரி. பட் இருந்துச்சா இல்லைன்னா நமக்கு தெரியல. எப்படி ட்ராக் மூவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு எதுவும் கெஸ் பண்ண முடியல. எம்மன் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு மார்னிங் லேட் ஆகிடுச்சு எடிட் பண்ண முடியல. கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.